ஹாய். நான் டிமார்ட்ல என்னென்ன பொருள் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த வீடியோ எடிட் பண்ணி கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆச்சு. வாய்ஸ் ஓவர் கொடுத்து போடுறதுக்கு டைம் இல்லாதனால இப்பதான் போடுறேன். டிமார்ட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து பிரைஸ் கம்மியா இருக்கு, அதிகமா இருக்கு அப்படியெல்லாம் சொல்றீங்க. நம்ம என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம அள்ளி எடுக்கிறோம் பாத்தீங்களா, அந்த சீனி, உளுந்து, பருப்பு, அப்புறம் பை ஒன் கெட் ஒன் ஆஃபர்ல இருக்கு இல்லையா, இது எல்லாமே வந்து பிரைஸ் கம்மியா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. மித்தபடி பாக்கெட்ல இருக்கிறது எல்லாமே கொஞ்சம் அதிகமான ரேட்ல தான் இருக்கு. நீங்க டிமார்ட் போயிருந்தீங்க அப்படின்னா பிரைஸ் கம்மியா இருக்கா, அதிகமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பிரியாணி மசாலா அரைக்கிறதுக்காண்டி நான் தேவையான பொருள் வாங்கியிருந்தேன். அதோட ரெசிபி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஃப்ரீயா இருந்தீங்க அப்படின்னா பாருங்க. பூஜை ஜாமான் ஐட்டம் எல்லாமே வந்து நான் பை ஒன் கெட் ஒன் ஆஃபர்ல வாங்கியிருந்தேன். ஓரளவுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ரேட் ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. அப்புறம் தீபாவளிக்கு விளக்கு கலெக்ஷன் நிறைய போட்டிருந்தாங்க. அதுல வந்து ஒரு 6 விளக்கு நான் வாங்கியிருந்தேன் செட்டா. இதோட பிரைஸ் வந்து 55 ரூபா. அப்புறம் இந்த பாட்டில் வந்து 85 ரூபா 6க்குள்ளது கண்டெய்னர் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதுவுமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. சாதம் வடிக்கிற இந்த இதுவுமே வந்து 250 சம்திங் நினைக்கிறேன். இதுவுமே ஓகே. அப்புறம் இந்த சோப்பு டப்பா வாங்கியிருந்த ஃப்ரெண்ட்ஸ் பிரைஸ் வந்து கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரஃப்யூஸுக்கு வந்து ஸ்லீப்பர் ஒன்று வாங்கியிருந்தேன் செருப்பு. இதோட பிரைஸ் வெறும் 100 ரூபா தான். நான் போனதுலேயே இந்த ஹாட் பாக்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். என் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டா உடனே வாங்கி கொடுத்துட்டாங்க. இந்த டிசைன் வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு. குவாலிட்டியுமே நல்லா இருந்துச்சு. இதோட பிரைஸ் வந்து 300. இது எல்லாமே நான் வந்து டிமார்ட்ல வாங்கின பொருள்.